பிறகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் ஆக்டர் வீட்டில் இருந்து கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கு அப்புறமா மீனா ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. சிந்தாமணி ரொம்பவே கோவமாக இருக்காங்க. 2 பேரும் கிளம்புறத பார்த்தோன்னே ரொம்ப பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ எதுக்காக தேவையில்லாமல் இங்கே ஆர்டர் கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களை எப்படி நானும் வாழ விட்டுருன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இதை விட நாங்கள் பெருசாக ஆலமரம் மாதிரி நாங்கள் வளர்ந்து போயிட்டே தான் இருப்போம். அதை நீங்கள் பார்த்து புறம்பட்டுட்டே தான் இருப்பீங்க. இந்த பிஸ்னஸில் சிந்தாமணி மட்டும்தான், வேறு யாரும் உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக சிந்தாமணி சொல்கிறாங்க. அதுவும் பார்க்கலாம், கடின உழைப்பால் எங்களால் மேலே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட உடனே அந்த சிந்தாமணி செமையாக கோவப்படுறாங்க. அதுக்கப்புறமா டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க மீனா. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முத்துவும் மீனாவும் கிளம்பி போகிறாங்க. மீனா, இதை பற்றியெல்லாம் நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நம்ம வேலையை மட்டும் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் முத்துமும் வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு பக்கம் விஜயா ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. இந்த மீனா போனதும் போனால், ஆனால் சமைக்காமே போயிட்டாலே இவளுக்கு எவ்வளோ தைரியம். இப்போல்லாம் போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா. இவளுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் போயிடுச்சு இப்போல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செமைய டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்பவே கோவமாக இருக்காங்க விஜயா. அதுக்கப்புறம் மனோஜும் ரோகிணியும் வராங்க. அம்மா, ஏம்மா இவ்வளோ டென்ஷனாக இருக்க? ஒன்றும் இல்லை, பசிக்குது, அவள் சாப்பாடு கூட செய்யாமல் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே ரோகிணி நான் சமைக்கிட்டேம்மா ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே மனோஜ் சொல்லிட்டாங்க, ஆமாம், நீ ஏன் ஒழுங்காக சமைக்கலன்னு எனக்கு தெரியும். ஒழுங்காக சமைச்சா கண்டிப்பாக டெய்லி உணவை சமைக்க சொல்லுவாங்கன்றதுக்காக தானே இப்படி நீ ஒழுங்காக சமைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. ரோகிணி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.